அண்ணா என்னண்ணே குடியாரம். மிஸ்டர் பாண்டு அந்த பெட் பில்லோ ஏசிலாம் நட அப்பாடா போயிட்டாரு மிஸ்டர் பாண்டியன். போயிட்டாரு மச்சான். நல்ல வேலை மனுஷன் இங்கே வந்து தொந்தரவு பண்ணாம இருக்காரு. ஏன் இங்க நிக்கிறீங்க? போங்க, ரெண்டு பேரும் ஏன் என் கூட நிக்கிறீங்க? உள்ள போய் ஜாலியா கம்முன்னு இருக்க மாட்டியானே? எப்பறா உன்னை இப்படி விட்டுட்டு? அட என்ன மாம்சே, அண்ணா. ஏசி ரெடி பண்ணி குடுக்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. யாரு வந்து மாட்டுவா? தூக்கம் இஸ் ஆன் தி வே இல்ல, ரெடி பண்ணி கொடுக்க சொல்லுப்பா. என்ன என்னப்பா நீ? என்ன இன்னல பட்டா தூக்கம் வராதா என்ன? எங்க பட்டாலும் மல்லாக்கா பட்டா சுகமா ஐயோ தூங்குவேன். அண்ணா பாத்து பாத்துங்க. நான் பாட்டுக்கு மிஸ்டர் பாண்டியனோட குரல் மட்டும் கேட்காம இருந்துச்சுனாலே அப்படியே ஒரு மஜா சூப்பரா தூங்குவேன். எப்படி சூப்பரா தூங்குவேன். I will take care. எப்படி தூங்குறேன்னு எங்கடா மட்டும் போற? பாரு. அட பாரு மாம்சே, இல்ல பாத்துண்ணா. அப்பா ஏறிட்டேன். அண்ணா அண்ணா விடுந்துற போறேனே. புடி புடி விட்றாத. இவனுக்கெல்லாம் யார பத்தி எதை பத்தி கவலையே கிடையாது. இதுக்கு மேல சொல்லணும்னா வேற போனதை பத்தி கூட கவலை கிடையாது. நம்ம வெளியில போய் இவனால அவமானப்பட்டாலும் அசியப்பட்டாலும் இவனுக்கு கவலை கிடையாது. இந்த டிவில கூட இவனை பத்தி நியூஸ்லாம் வந்துச்சுல, அதுக்கும் கூட இவனுக்கு கவலை கிடையாது. ஆமாப்பா, எனக்கு எந்த கவலையுமே இல்ல. நீங்க இப்படி சுருக்குன்னு பேசுறதா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. வேலை போயிருச்சுதான், அது எப்படியாவது நான் திரும்ப வாங்குவேன். நான் குடிச்சு வந்தது தப்புதான்ப்பா. இனிமே குடிக்காம இருக்கேன். கொஞ்ச நேரம் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்களா? என்னால முடியலப்பா. விட்றா, அப்பா தானே, விட்றா. சும்மா இருப்பா. டேய், நான் ஏன்டா அமைதியா இருக்கேன்? நான் பேசத்தானே செய்வேன். டேய், நீ செஞ்சது தப்பா அதை சொல்லி காட்டதே செய்வேன். நீங்க ஏன் இப்படி கட் அண்ட் ரைட்டா பேசிட்டே இருக்கீங்க? உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட பாசமே இல்லையா? டேய், என்ன என்னடா ஏன்டா அவரை பார்த்து இப்படி கேக்குற? ஏன்டா? நீ இரு, அதே பேசுறியல்ல, பேசட்டும். லஞ்சம் வாங்கி வேலையை பறி கொடுத்தீங்கன்னானே நீ உமல இப்ப எனக்கு பாசம் வரும். நான் லஞ்சம் வாங்குனது தப்புதான், அது இல்லன்னு சொல்லல. ஆனா நான் மட்டுமா லஞ்சம் வாங்கினேன்? வாய்ப்பு இருக்கிற 10ல 5 பேர் லஞ்சம் வாங்க தான் செய்யறாங்க. டேய் செந்தில், கொஞ்சம் அமைதியாடுறா. எதுக்குடா பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே இருக்க? சொல்லுடி அவன்கிட்ட. ஏங்க போதுங்க, விடுங்க. அதே தூரம் பேசுறாருல, பேசுங்க சார். எம்மூடு தூரம் தான் பேசுறேன் நானும் கேக்குறேன். ஏண்டா மளிகை கடையில வேலை பார்க்கறது உனக்கு அசிங்கமா தெரியுதா? என்னங்க விடுங்க. ஏங்க நீங்க? ஆனா இப்படி ஒரு வீட்டை நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல.